வணக்கம் வணக்கம் வணக்கம். முனீஸ்வர் அல்வாக்கு சித்திர ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல பிள்ளைங்கிட்ட சிவா பேசுகிறேன். அதாவது திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து போவோன்னா ஒரு நடந்த சம்பவத்தை பார்த்தேன். அந்த தொலைக்காட்சியில் பல தொலைக்காட்சியில் நடந்த சம்பவத்தை பார்த்தேன். அந்த தொலைக்காட்சியில் ஒருவர் வந்து காருக்கு மோதுற மாதிரி வராரு. அதை தட்டி கேட்குறாங்க. அதனால் பிரச்சனை வருது. அவரை போட்டு அடிக்கிறாங்க. பார்த்தேன். அதாவது எம்பி, அவர் எம்பி, ஒரு கட்சி தலைவர், திருமாவளவன் கட்சி தலைவர், விசிகா கட்சி தலைவர். அவர் உரிய பாதுகாப்பு கொடுத்துருந்தோம்னா அவர் எப்பயும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். முன்னாடி ஒரு வண்டி வருதுன்னா பாதுகாப்பாக ஒரு இடத்துலேருந்து வெளியே வர்றாருன்னா ஒரு பாதுகாப்பு கொடுத்தது இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒரு எம்பிக்கு பாதுகாப்பு மிக மிக முக்கியம். அவர் ஒரு கட்சி தலைவர். சாதாரணமாக நேற்று போனால் விஜய்க்கு மட்டுமே எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இவர் கட்சியில் பல வருஷமாக ஓடினவர், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடக்கூடிய மிகப்பெரிய தலைவர் அது திருமாவளவன். அவர் குற்றம் சொல்கிறீங்களே, நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய்க்கு மட்டும் இவ்வளோ பாதுகாப்பு இசட் பிரிவு அது இதுன்னு கொடுக்குறீங்க மத்திய அரசு. இவர் போனால் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே தன்னைத்தான் அழிச்சுன்னு ஒரு திருமணம் கூட பண்ணிக்காமல் தான் வாழ்க்கையே அர்ப்பணித்து, காமராஜர் போல தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவருக்கு போனால் ஒரு பாதுகாப்பு இல்லாதனால தான் இந்த சம்பவம் நடந்தது. அவருக்கு முன்னாடி ஒரு 10 பேர் பாதுகாப்பு, அவர் வண்டிக்கு வழிவிடும், அவர் பாதுகாப்பு இருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? அதை யார்னா யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லாரும் அவர் குறை சொல்கிறீங்களே. ஒரு எம்பி, ஒரு கட்சி தலைவர், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரும்பாடுபட குரல் கொடுக்கக்கூடிய தலைவர். அவர் ஒரு பிரச்சனைன்னா தொண்டர்கள் என்ன செய்வாங்க? பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க. ஆனால் பாதுகாப்பு, காவல்துறை மற்றெல்லாம் பாதுகாப்பு, மத்திய பாதுகாப்பு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? அதை யாருன்னா ஒருத்தராக யோசிச்சு பார்த்தீங்களா? நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய்க்கு மட்டும் இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க. எத்தனை ஆண்டுகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே தன்னைத்தான் அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெருந்தலைவர், ஒரு திருமணமே பண்ணிக்காம மக்கள் சேவை, மகேசன் சேவை என்று மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் திருமாவளவன். அவருக்கு போனால் பாதுகாப்பு கொடுக்கல. இந்த பாதுகாப்பு மத்திய அரசு பாதுகாப்பு கொடுத்துக்கணும், மாநில அரசு பாதுகாப்பு கொடுத்துக்கணும். அந்த பாதுகாப்பு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? அவரை பற்றி இவ்வளோ பேசுவீங்களே. அவர் என்ன சொன்னார்? எனக்கு பாதுகாப்பு கொடுத்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஒரு தலைவர்னா என்ன செய்யணும்? ஒதுங்கி போகணும். அவர் கிட்ட வரா மாதிரி, மோதுற மாதிரி ஒரு 5 அடி 10 அடி தள்ளி இருக்கணும். ஒரு தலைவர் வரனாவே கிட்ட வராமல் நல்லா பாருங்க, அந்த நிகழ்ச்சி பாருங்க. மோதுற மாதிரி வர்றாரு, முறைச்சி பார்க்குறாரு, என்ன பெரிய ஆளான்னு கேட்குறாரு. அப்போ கோவரமாக வரதா? தொண்டைகள் எல்லாம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அடித்தது தப்பு தான், அதை யாரும் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அந்த பாதுகாப்பு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? ஒரு சாதாரண சராசரி மனுஷனா, ஒரு எம்பி, எம்எல்ஏ இருந்தவர், விசிகா தலைவர், ஒரு கட்சி தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே தன்னைத்தான் அழிச்சின்னு எந்த சுகத்தையும் அனுபவிக்காம, குடும்ப வாழ்க்கையும் இல்லாமல், தனக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சுக்காம காமராஜர் போல வாழ்ந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட தலைவருக்கு நீங்கள் போனால் மரியாதை கொடுக்கணும். அந்த தலைவரை இழுக்கா பேசுறத பல யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இது வெக்கக்கேடானது. இது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபடும் பெருந்தலைவர், அவரை போய் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. இதை கேட்டீங்களா? அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, பாதுகாப்பு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? யாருன்னா ஒருத்தராக குரல் கொடுத்தீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அவருடைய சமுதாயம் சேர்ந்தவங்களே அவர் தரக்குறையாக பேசுகிறீங்க. இது என்ன, எந்த வகையில் நியாயம்? ஏன்னா ஒரு தலைவருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். எத்தனை பிரச்சனைக்காக அவர் நின்றுக்கார், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறார். எந்த ஒரு பிரச்சனை ஓடி பார்க்குறார், ஓடி அந்த என்னன்னு பார்க்குறார். சுபரிக்ஷா அது இது நல்லது கெட்டது எல்லாரும் ஓடி வரார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல சலுகையில் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களை வாங்கி கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட பெருந்தலைவர். அவருக்கு பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர, அந்த பாதுகாப்பு கொடுக்காதான் அந்த நிகழ்ச்சி, இந்த பிரச்சனை நடந்ததே தவிர அவர் ஒன்றுமே செய்யலை. இதை சித்தரித்து இவர் பெரிய ஏதோ ஒரு இது தப்பு குற்றம் செய்த மாதிரி, இது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி
எல்லாம் மனசாட்சியோட யோசனை பண்ணி பாருங்க. இந்த பாதுகாப்பு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? இதான் என்னுடைய கேள்வியே. ஒரு விஜய்க்கு கொடுக்குற பாதுகாப்பு ஏன் ஒரு எம்பி, ஒரு கட்சி தலைவர், பலமுறை எம்எல்ஏ இருந்தவர், இப்போ எம்பியா இருக்கிறவர், அவருக்கு ஏன் கொடுக்கல நீங்க? அது ஏன் கேட்கல? அதை கேட்கறத விட்டு அவர் மேல குற்றம் கூற சொன்னீங்களே, இது நியாயமா? நன்றி, வணக்கம்.